டப்பா இருக்கு, இது என்ன பிரிக்கவே இல்லை, பிரிச்சா உள்ள பனியன் ஒன்று இருக்கு, டிஷர்ட். அதை போட்டு பார்த்தா கரெக்டா இருந்துச்சு. அதுல இன்னொன்னு என்னன்னா, நான் ஃபாதர் சொன்னார் நான் ஃபாரின் படிக்க போறேன் அப்படின்ட்டு அந்த மிலான் போட்டு, அந்த மிலானோ அப்படின்னு போட்டு அந்த பனியன்ல பேர் போட்டு நினைச்சேன். இதை பிரிக்காம இருந்திருந்தா இது யார் கொடுத்தாங்க எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஏன்னா கொடுத்ததெல்லாம் அப்படியே போட்டிருப்பேன், பிரிக்க மாட்டேன். இதே மாதிரிதான் இதே இடத்துல வந்து பிரிக்காம வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, சிஸ்டர் சொன்னாங்களே இது என்னன்றது பார்க்கணும், கிறிஸ்துமஸ் உனக்கு தானே கொடுத்தான்னு சொன்னாங்க. சரி என்னதான் பார்ப்போமே, வச்சுட்டு என்னன்னு கொடுத்துரும். பிரிச்சா என்ன இருக்கு? இறை வார்த்தை உபாகமம் அதிகாரம் 1:11. அப்படின்னா உபாகம்னா எனக்கு தெரியல, ஆனா அதுல எழுத்து இருந்துச்சு, உங்கள் மூதாதையருடைய கடவுளாகிய தந்தை உங்களை நீங்கள் இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை ஆஸ்வதிப்பாராக அப்படின்னு போட்டிருந்துச்சு. எனக்கு பெரிய ஷாக். எப்படா இது, ஹவு இஸ் பாசிபிள்? அப்புறம் நான் உபாகம்னா என்னன்னு போய் பைபிளை திறந்து பாக்குறேன். எனக்கு உபாகம்னா என்னன்னு தெரியாது, ஏன்னா நம்ம புதிய மொழிபெயர்ப்பு படிச்சதுனால. அப்புறம் தான் பார்த்தா இணைச்செட்டு 1:11. வாட் எ மிரக்கல். அப்ப இன்னைக்கு வரைக்கும் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தது யாருன்னு தெரியாது, அந்த கிறிஸ்துமஸ் யாருன்னே தெரியாது, பொண்ணா பையனா கூட தெரியாது. பட் ஐ டுக் இட். என் மைண்ட்ஸ்ல என்ன தோணுச்சுன்னா, கடவுள் வந்து எனக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்துறாரு. அப்போ வார்த்தையை வெளிப்படுத்தினா நான் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் இந்த பியூட்டி என்னன்னா இதோட முடியல, இனிமே தான் உங்களுக்கு ரிவீலிங் த காட்ஸ் ட்ரூத். நான் போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அண்ணன், அந்த அண்ணன் நான் போய் சொல்றேன். என்ன சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு, ஆமென் ஃபாதர், நல்ல வேர்ட் கொடுத்துருக்கீங்க, இந்த ஆண்டு எனக்கு ரொம்ப பிளஸிங்கா இருக்கும். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை பாரு. இது வரைக்கும் ஒரு ஃபாதர் கூட சொன்னதே கிடையாது. ஏன் சொல்லல அப்படின்னா, அவங்களுக்குமே தோணல, 1000 மடங்கு எங்க பிளஸிங் கிடைக்கும். ஆனா எனக்கு கடவுள் பாருங்க என்ன எப்படி வழிநடத்துறாரு பாருங்க. 8 மாசம் என்ன கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. 8 மாசம் என்ன கன்வின்ஸ் பண்ணி 8 மாசமா என்ன வழிநடத்திருக்கிறாரு. நீ வந்து ஸ்ட்ராங்கா, நான் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாதுல்ல, நானும் எல்லாம் ஃபாதர் மாதிரி படிச்சுட்டு இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படி இருந்துருவேன்றதுனால ஆண்டவர் என்ன எப்படி 8 மாசமா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் நான் இதை சொல்லி திருப்பி என் மைண்ட் ஃபுல்லாவே 1000 டைம்ஸ் growth என்னன்னு எனக்கு தெரியும். நல்லா எப்படி வரும்ன்றதும் தெரியும், வந்துருச்சுன்றதும் தெரியும். ஆனா இது எனக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாருன்றத டிசம்பர் 19 வெளிப்படுத்துறாரு. புரியுதா? எப்படி வெளிப்பாடு எப்படின்றது தெரியுதா? ஓகே. இப்ப உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னா, நடக்காதா? 1000 times 1000% sure that it will happen. ஆனா என்ன அப்படின்னா, நீங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை பெறணும். அப்ப ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எது தொடக்கமா இருக்கு அப்படின்னா பிலீஃப். இன்னைக்கு நீங்க நம்ப எப்படி நடக்கும்? Nobody knows.